என்ன வேண்டாது நம்ம பக்கம் போதுங்க. கலர் டிசைனே பாருங்க எப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சைஸ் இருக்கும். அதே மீன் தானே அது. ரேட் அதிகமாக போகும். ஒரு ரோஸ் கலருக்கு மாதிரி அடிச்சுட்டு எடுத்து கொடுப்பா. நல்ல முரட்டு மீன். அது அந்த படத்தில் வருமே என்ன போடாது. ஐயோ தூக்கி போடாதீங்க. ஏய் புது பாருங்க அவுக்க மாட்டேது. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பழையாருக்கு தாங்க வந்திருக்கோம். பழையாருக்கு வந்துட்டு எதுவும் மீனுக்குன்னு இருந்ததுன்னா பிடிச்சி எடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு மீன் பிடிக்கலாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வந்த இடத்துல வந்துட்டு சரி ஃப்ரெண்டு ஒரு விசிறோல வச்சிருந்தா சரி எடுத்து வந்து விசிறி பார்த்தாங்க ஒன்றுமே மாட்டலங்க. திடீர்னு அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கேருந்து வந்தாங்க தெரியல சருக்குன்னு வந்துட்டாங்க. அண்ணன் அப்புறம் அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சி வாங்கினா இங்கே வந்து விசிறுவாலை போடுங்கன்னு சொல்லி இட்டு வந்தோம். பாருங்க அண்ணன் தான் விசிறுவாலை போட்டு இப்போ மீன் பிடிக்க போகிறாங்க. என்னென்ன மீன் மாட்ட போகுதுன்னு தெரியலங்க. பிடிக்கிற மீன்லாம் இன்றைக்கி வேட்டை தான் இன்றைக்கி. பாருங்க கை பாருங்க எப்படி பின்னாடி வருதுன்னு பாருங்க. அவங்க எப்படி வளையிறாங்க. ஐயோ கற்றுக்கிட்டாதாங்க வீச முடியும். பாருங்க என்ன ராலு? ராலு தான் இந்த பாயுது பாருங்க. ஏய் ஆமா பெரிய ஐயோ அந்த ராலு மாட்டிருக்கலாங்க. பாருங்க ராலு வலை ஒன்று காட்டினாங்க அண்ணன். அது போட்டுருந்தாங்கன்னா இப்போ ராலுங்க கீழே ஃபுல்லாக ராலுங்க. இப்போ மேலே தான் இருக்கிறாங்க. ஏன்னா கீழே மாட்டிருக்காங்க இந்த சைடு. அருமையானுங்க ரால் பாயுது. பெரிய ராலா பார்க்கவே இல்லை. ஒரு மீடியம் சைஸ் ராலு. ராலு தாங்க வேற மீன் மாட்டிருக்கு. ராலு தான் எல்லாம் வலையில் பூந்தே வெளில போகுதுங்க. கரெக்டா மாட்டாது இல்லைண்ணே. சின்ன கண்ணு தான் மாட்டோம். அது போட்டுருந்தோன்னா கால் கிலோ 4 லட்சம் மாட்டிருக்குல்ல. மேலே அந்த வலையும் எடுத்து வந்துருக்கலாமோ? மீன் வலை கிழிச்சிங்களா? நான் மீன்லாம் பிடிக்க அதெல்லாம் பாரில் மாட்டி கீழே வந்துட்டு கல் இருக்குது அதில் மாட்டிடும். என்ன போகிறாங்க அந்த இடத்துல மீன் போட்டோம் ஒன்றுமே மாட்டல. ஏன்னா வந்துட்டு கீழே பாறையில் மாட்டி அது அந்த இதில் மாட்டிடுச்சு. கப்பல்லே மாட்டிடுச்சு. எடுக்க முடியல அந்த போட்லேருந்து. அதுக்கப்புறம் அண்ணன் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் கீழே தரையில் போய் மாட்டி வரத்துக்குள்ளே வலை வந்தாலே போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்குது. உங்கள் டைப் நல்லா இருக்குது. ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க. கீழே பாருங்க ராலு. ஏய் ராலா அது? ஆமாம் 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 தெரியுது. எப்போ இவ்வளோ அழகாக போகுது. தான் பார்க்குறேங்க இந்த மாதிரி ரால் போய் நடுக்கடலில் இப்படி தான் இருக்கும். அது ஒன்னோட ஒன்றா ஒட்டி போகும். ஒன்னோட ஒன்றா ஒட்டி அங்கே தப்பிச்ச ரால் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க 50 ரால் போகணும்னு நினைக்கிறேங்க. பாருங்க எவ்வளோ ரால் போகுது பாருங்க. அப்படியே அருமையாக போகுதுங்க. சூப்பராக போகுது ரால். ஆமாம் இது எப்படி இதுதான் நம்ம மலையில் தப்பிச்சு போன நாள் தான் அது. அப்படியே மீன் தானே மழை வந்துருச்சு. நம்ம மலையில் இப்போ என்ன மாட்டிருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. போக தான் இன்ட்ரெஸ்டிங் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போகணும். அங்கே போகணுங்களாண்ணே? மீன் இறக்குற இடத்துல போகணும்னு வச்சுக்க. மீன் கழிவு சாப்பிட வரும்ல. ஆஹா ஜெல்லி ஃபிஷ் வராச்சா? ஜெல்லி ஃபிஷ் தான் மாட்டிருக்கு. அதிர்ஷ்டம் இல்லை இந்த டைம். எல்லாம் அருமையாக இருந்துச்சுங்க. ஒரு 10 மீன் நின்றுச்சு. பாப்பு மாட்டிருக்காட்டு. எல்லாம் உண்மை சைஸ் மீன் தான். மடா கடை நினைக்கிறேன். ஒரு சைஸ் மீன் நிற்கிது. பாப்பா என்ன இருக்குன்னு. மீனா போடுவோம். என்ன மீன்? பெரிய மீன். ஏதாச்சும் ஒரு மீனா போடும். மைதா தூயில் என்ன போடுங்க? மைதா மாவா? ஏதாச்சும் ஒரு இறைய போட்டு வச்சுருந்தோம்னு வச்சுக்க. வந்து பார்த்தா இருக்கும் அதில் மாட்டி. ஐயோ எல்லா வகையிட்டையும் தெரிஞ்சிருக்குங்க. ஏன் என் ஃபோன் எங்கண்ணா? வீட்டுக்கார வந்து தண்ணியிலே மேலே என்ன மீன் அது? அந்த டெல்லினா அந்த மீன் மாட்டிருக்கோம். ஓரா தானே அது? கலரை பாருங்க. ஏறுங்க அருமையாக இருக்குங்க மீன். சரி இந்த இது மீன் இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது இந்த மட்டை மாட்டிட்டு தப்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். மற்ற மீன்லாம் சரி அருமையான சைஸுங்க மீன். நம்ம பக்கம் போதுங்க. கலர் டிசைனே பாருங்க எப்படி இருக்கு.
செமத்தியா இருக்கும் அது. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நான் பவா சாப்பிட்டேன். மீன் டேஸ்ட் வருமாண்ணா? பவா மீன் டேஸ்ட் வருமா? ஆனால் உங்கள்கிட்ட வாங்கி பண்ணி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுல்ல. ஆமாம், இது உண்மையாக சொன்னால் அந்த அங்கே போய் பிடிச்சிட்டு வர கூட டைம் ஆகும். இதேமாரி கரை ஓரத்தில் விசிறோட போட்டு பிடிக்கிறதுனால நல்லா உசுரோடு வாங்கிட்டு போயிடலாம் மீன். சின்ன மீன் ஒன்று இருக்குது, கீச்சா மீன் ஒன்று இருக்கா? ஆமாம், கீச்சா மீன் இருக்குது, கீச்சாங்க. இது மட்டை கச்சான். இன்னும் கோகிச்சான்னு ஒன்று இருக்கும், நீட்டாக இருக்கும். மீன்லேயே அது நிறைய இருக்கான வர. கோகிச்சானா இப்படி இருக்குங்க, வவா மீன் மாதிரியே கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீட்டாகவே இருக்கும். இந்த இவ்வளோ நீட்டு தான் இருக்குது. ஆனால் பெருசு இருக்குது. கோகிச்சாலே பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் சின்ன சைஸாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். குழம்பு வச்சாலே வாடு அப்படி சமைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோக்கு மேலே தான் இருக்கும். நல்லா அருமையாக நம்ம உயிரோடு இருக்கிற கையில் குத்துறவங்களுக்கு இருக்கும். உள்ளே சரியான மீன் கீழே அமைதியாக வச்சிடும். நம்ம கலர் மாறுது, அப்படியே பச்சை கலர் பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன கலர் இருந்து போட்டுருவோம், கலர் அருமையாக மாறுதுங்க, பச்சை கலர் மாறுதுங்க இப்போ மீன். அப்பா, ஓ இது சைடில் வச்சுருக்கீங்களா? ஆமாம், டின்னு மீன் பிடிச்சி எடுத்து போடுறது. அதுவுமே இப்போ பாருங்க, மொதல் மீன் சூப்பரான மீன் மாட்டி இருக்குது நமக்கு, பெரிய சைஸ் மீன். இப்போ அடுத்த மீன் என்ன மீன் மாட்டுது. மீன் எனக்கு வந்துட்டு மீன் பிடிக்கிறத விட யார் என்ன மீன் பிடிக்கிறா, உங்களுக்கு என்ன மீன் வரும்னு அப்படியே ஆர்வமாக இருக்கும். அப்படி பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். 1 மணி நேரத்தில் நீ 2 இது எடுத்துட்டு வாழ்க்கைன்னு வச்சுக்க. நீங்கள் போட்டீங்கன்னா எனக்கு இதோட பெரிய வலை இருக்குங்களா? நான் முதல் காட்டினாங்கல்ல எடுத்து நீட்டுக்கு. ஆமாம் இல்லை, அதோட பெரிய வலையை வச்சுக்கிறேன். பார்த்தா பயந்துருவாங்க. பார்த்தா பயந்துருவேன். அவ்வளோ எல்லா வகை வலை சைஸ் ஒவ்வொரு. அப்பா சூப்பர் சூப்பர் மாட்டவே இல்லை. நான் கூட சைடில் எதுலேயும் மாட்டியோன்னு நினச்சி பயந்தேன். அந்த வருஷம் இங்கே பாருங்க, இந்த பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த சைஸுக்கு விரிஞ்சிருக்குங்க ஃபுல்லாக. மீன் வரப்போகிறது, என்ன மீன் வரப்போகுதுன்னு தெரியல. மாட்டி இருக்கு சக்கையா. கெளுத்தியா? கெளுத்திதான் கெளுத்தி தான் மாட்டிருக்கு. ஓ ஏன் கெளுத்தி தான் குண்டு குண்டா இருக்கு. எதுவும் மாட்டாதான் நினச்சா கடைசியில் கெளுத்தி மீன் மாட்டிருக்கு. இந்த மாதிரி கழுத்தா மாட்டிச்சானே ஃபுல்லாக. நீங்கள் சொன்னீங்களா 4 பேர் எடுத்தீங்களா? அது வேறு கழுத்து, அது வேறு கழுத்து. 4 பேர் சேர்ந்து வலையே கிழிச்சாலும் பரவாயில்ல இருங்கன்னு சொல்லிட்டாங்களே, இருக்க முடியலையா? அந்த அளவுக்கு மீன் கெளுத்து மீன் மாட்டியிருந்ததான் ஒரு தடவை. அதான் கெளுத்தி. கெளுத்திலாம் எடுத்துகிட்டு போயிடுவீங்களாண்ணா? போட்டுருவீங்களா? எடுத்துகிட்டு போயிடுவீங்க. எல்லாம் சாப்பிட்றதா மீன் அண்ணா, எல்லாமே சாப்பிட்றாங்க. இது கடிச்சுன்னா கடிக்குது, கொடுக்கு அப்படியே பிடிச்சிக்கும். அப்படியே இது கடிச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸான நன்றாது. இல்லை அப்படிலாம் கிடையாது. கொடுக்கு உடச்சிக்கிட்டு அது விடாது, கொடுக்கு மட்டும் உடச்சிட்டு போயிடும், அப்படியே கிடக்கும். இந்த பேர் விஷந்தண்டு தான். விஷனண்டானே அது பேர் விஷந்தண்டு. ஆனால் வந்து அது கடிச்சாலும் ஒன்றாகாது. இப்போ இது இந்த களி நண்டுவாங்களே, அது கிடையாது. அது பல விஷயம் ஆசைப்பட்டாரு. சொல்லிக் கொடுங்க எப்படி வீசணும்னே. நிறைய சொல்லி பாருங்க, வலையை நல்லா ஃபுல்லாக விரிச்சு போட்டாங்க பாருங்க. எனக்கு விசிறு வராதுடா. விசிறு அவங்க சொல்லி தராங்கல்ல. காட்டுங்க. இப்போதைக்கு வலையை வளைச்சி தூக்கிட்டு வா, அதை வெயிட்டுலாம் தூக்கிட்டு. சரி சரி. அதோட வலையை கஷ்டம்லாம் தெரியுங்களா? கிட்ட போயிட்டு சின்னதா இதெல்லாம் ஒடிக்க பிடிச்சிக்கலாம். இங்கேயே விரிச்சிட்டு போனா ஒடிக்க ஓடிக்கணும். இப்படி வரணும். ஓகே 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 புரியுது. அந்த கை அப்படி நம்பியும் அப்படி போயிட்டே கூடாது. திட்டமாக வச்சுக்கலாம். இன்னும் 2 வாழை வாழைக்கணும்ல. இன்னும் பெருசாக வாழைக்கணும். இன்னும் பெருசாக இருக்கும். குட்டி வலையா பிடிச்சிக்கலாமாண்ணா? இன்னைக்கு கீழே போகணும் போகணும். அப்படியே கை மேலே கை இருக்கணும். இந்த கை மேலே மேலே வரும். முக்கிய கொஞ்சம் கீழே வச்சு வலைய வெயிட்டாக இருக்குது. இந்த சைட்லேருந்து வலை எடுத்து அப்படி வச்சு
வந்து குரங்கையால் அப்படிதான் இன்னும் மேலே கையை வந்து இந்த கையை கீழே விடக்கூடாது. அப்படி சரி கட்ட மாதிரி அப்படிதான் இருக்கு சார். பிடிக்க முடியல தடத்தை இதை எடுக்கணுமாண்ணே. இது அடுக்கா இருக்கா அப்படி இந்த தாண்ட வை. அப்படி இந்த மாதம் அந்த வலையை அந்த முட்டை பிடிக்கும். அப்படி கை நல்லா நீட்டி இது பண்ணி பின்னாடி இழுத்து சரியா இந்த இடம் பார்த்துக்க. நீங்கள் போட்டு பார்க்கலாமா? இது தெரியலையா திரும்பப்பா போட விட்டு தெரியலடா. இல்லையாப்பா இந்த மிஷின் ஏற்ற வருது மாட்டினா தட்டி அப்படியே காலை மட்டும் மாட்டாதா. நான் 1 2 சொல்லுவேன். 1 2 3 ஐயோ வாய்ப்பு இல்லை நமக்கு வராதது. இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு காலுக்கிட்ட தட்டி இது கொஞ்சோண்டு பிடிச்சிக்கிட்டு இங்கே கொஞ்சோண்டு இப்படி 2 வரல கொஞ்சம் மேலே எடுத்துக்கணும். இதை இப்படி நெருக்கி நெருக்கி அப்படியே ஒரு சேமாக இருக்கும். இந்த முட்டி இந்த கை நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ ரெண்டுத்துக்கும் வந்து பாதி எப்படி இருக்கு பாதி இப்படி வரும்போதெல்லாம் பின்னாடி நல்லா திரும்பணும். எவ்வளோ பின்னாடி இப்படி காட்டி போகுதோ அவ்வளோக்கு வலை உனக்கு ஃபாஸ்ட்டாக முன்னே போகும். சின்ன வலையாக இருக்கும்போது வச்சுக்கலாம். பெரிய வலையாக இருக்கும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக திரும்பி அங்கே பாருங்க நேக்கா இப்போ போனால் போடும்போது அப்படி கீழே குனிஞ்சா மாதிரியே போட்டாங்க பாருங்க. ஏதாச்சும் மாட்டோம் போன விசரில் ஒன்றுமே இல்லை. ஐயோ ஏறா சார் நேரம் ஏறா வேமா ஏறியா நான் வரட்டா லே காலை வச்சு தூர்றா. எந்த இடத்துக்கு ஓகே எடுத்தாங்க எடுத்துட்டாங்களா மாட்டிக்கிட்டு போயிட்டு இப்போ 5 தடவை கரெக்டாக போட்டுருக்காங்க. ஸ்லிங் ஷாட் இருந்தால் அடிக்கலாம். ஸ்லிங் ஷாட்டு சூப்பராக அடிக்கலாம். ஸ்லிங் ஷாட் இருந்தால் அடிக்க வேண்டியதான். அது என்ன ஏன் எடுக்கிறது கஷ்டம்? ஏன் எடுக்க இழுத்தா வரப்போகுது. ஸ்லிங் ஷாட்டில் எப்படி இருக்கு எது இருக்கு என்னன்னு தெரியாது. அது கிளிப்பு வருது மாட்டிச்சு. ஒரு பெரிய மீன் வந்து இறந்துருச்சு. மீன் இல்லையாது ஒரு மீன் இருக்கு. இந்த மீன் அழகா ஆனா இது என்ன மீன்? எங்க ஊர்ல இது வந்து கொடுவான்னு சொல்லி சில பேர் வித்து ஏமாத்திட்டு இங்க ஒரு மீன் இருக்கு. எப்போ வச்சு தூக்கி போட போறீங்களாண்ணா? இல்லை இருங்க நான் சும்மா வச்சுக்கிறோம். அதுலேயே வச்சு போடுறீங்க? ஐயோ வயிட்டுக்காக சூப்பர் 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 சூப்பர். இது வந்துருக்குது தண்ணி 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 இங்கே பாருங்க. நேரம் வந்துட்டு அமைச்சரை காட்டிட்டு கிடச்சது அப்போ பிடிச்சி அதே மீன் தானே அது உரம் பாருங்க. அருமையான உரங்க 2 சைஸ் இருக்கு. ஆஹா ரொம்ப நேரம் வந்துட்டு கஷ்டப்பட்டு அவங்க வலை வீசினதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு பாருங்க. அவங்க வந்துட்டு வீட்டுக்கு பேத்திக்காக பிடிச்சிட்டு இருக்காங்க. பேத்திக்கு வந்துட்டு நீங்கள் ஓரா மீன் பொரியல். அதுதான் சங்கரா அங்கே எடுக்கிறது. சங்கரா ஆனது? ஆமாம் சங்கரா முன்னாடி காட்டுங்க. இது நான் பண்ணா மீன்லாம் நினச்சிட்டு இருந்தேன் எத்தனாலே. சங்கரால நிறைய கடுங்க. ஆனால் அந்த ரேட் அதிகமாக போகும். ஒரு ரோஸ் கலர் இருக்கும் அது என்ன? அது சிவப்பா போடுங்க அதுதானே ரேட் அதிகம். இல்லைன்னா தலையில் அடிச்சுட்டு எடுத்து கொடுப்பா. நல்ல முரண்டு மீன் கடுக்க குத்துனாக்கா. சரிங்க சரிங்கண்ணே. இல்லை பிடிக்கல இங்கே வருப்பா. இது லெக்கா பிடிக்கணும். அப்படி லெக்கா பிடிக்கணும். ஓகே அவர் லெக்கா பிடிக்க தான் ஆடாத இருப்பார்.
அடுத்த நாள் பதக்கி ஓகே ஓகே கையில் போட்டுருவோம். முள்ளை பாருங்க என்ன ஷார்ப்பாக இருக்குங்க. இதெல்லாம் சரியான முள்ளுண்ணே. ஒத்துனா வந்து வேலையை காட்டிட்டு வரப்புல இருக்கு. உள்ளே போட்டுருவோம். சேஃப்டி பேங்க் இருக்கு, உள்ளே போட்டாச்சு. அதே மாதிரி எடுக்கும். டேஸ்ட்டாக இருக்கும் வவா மீன் மாதிரி. எந்த மீன் மாதிரினா? ஓகே, இதுவும் பாருங்கள் அருமையான சைஸுங்க. முதல்ல பிடிச்சதை விட இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ரெண்டும். உள்ளே போக மாட்டேது. உள்ள கையில் குத்துற போகுது. அவ்வளோதான், உள்ளே ஊந்துருச்சு. மீனை எடுக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. ஓரா மீன் வந்து ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப பிடிக்குவாங்க. அந்த சைடில் வந்து கடை போடுறத சாப்பிடுவோம். ஜெல்லி மீன். ஆனால் இது கொட்டினா எரியும் மீன். எரியாது, அரிக்கும் அப்படியே. பப்புள் ஃபிஷ் தானே இது. என்ன பஃபர் ஃபிஷ்? பஃபர் ஃபிஷ். ஆமாம், ஊதுது. பேசாது வா. வெளிச்சத்துறோம். அது அந்த படத்தில் வருமே, என்ன போடாது? ஐயோ, மீன் ஃபைண்டிங் நிமோ. அண்ணா அது தூக்கி போடாதீங்க. ஏய் புது பாருங்க. அங்க என்னடா இது? அங்க பாருங்க, வேற எதுவும் உள்ள இருக்கு. கலர் கலரா இருக்குமாமா. கிரிக்கெட் விளையாடுறியா? உப்புலாண்டி மீன். இது வெடிக்காதுப்பா. வெடிக்காது. பந்தோட ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டு பக்கம் பேட்டர் இது கட்டர் தான். எடுத்துட்டு பழக்கலாமா இதை? பழக்கலாம். செத்து போயிடுவானா? ட்ரை பண்ணுவோம். உள்ள ஒன்றா வச்சு வேறா இது பாருங்க அருமையா இருக்கு. வாங்கிக்கட்டு. திருச்சி ஓ குத்துதே. எது ஜாம என்ன நான் கூட குத்தாத நினைச்சேங்க. நடுக்குன்னு ஒரு ஏற்ற குத்து கேருங்க. ஒரு ஏற்ற சலுக்குன்னு ஒரு குத்து திருச்சி. இந்த இதில் பட்ட ஒன்றாவது அழைச்சி இது சாப்பிட அட்டையா அது? கடல் அட்டை. கடல் அட்டை ஒன்று பார்த்தோம். அது வேற மாதிரி இருக்குமே. அது நிறைய வகை இருக்கு. நிறைய வகை இருக்கு. ஆனால் அது சாப்பிட்றாங்கண்ணே. நாங்கள் ஸ்ரீலங்கா போய் இருந்தப்போ பார்த்தோம். வீடியோ போட்டோம். தண்ணி அப்படியே. ஐயோ, ஆமாம், அட்டை தான் அது. அட்டையே தான். ஆமாம், கையில் எடுத்தா தான். வீடியோ எடுக்காதீங்கம்மா. ஏன் போலீஸ் இதுக்கு நம்ம இதுக்கு நம்ம சாப்பிட போகிறோம். ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இதெல்லாம் அலோடு வளர்க்குறாங்க. அப்படியே பண்ண மாதிரி வச்சு ஒரு போட்டு வருது. எவ்வளோ இங்கே பாருங்களா, இது பாருங்க மீன் சின்ன மீன் மாட்டிருக்கு. இன்னொரு பப்பர் ஏதோ மாட்டிட்டு வருது. இது சாக்கு மாரி மாட்டிட்டு ஒன்று ரெண்டு தான் மாட்டிருக்கு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20 வலைக்கு மேலே வித்தியாசமான வலை வச்சுருக்காங்க. இறால் வலை, மீன் பிடிக்கிறதுக்கு வலை சைஸாக தனித்தனியாக இருக்குது. எக்கச்சக்க வலை இருக்குது. நானே வந்துட்டு அண்ணன்ட்ட ஒரு வலை செஞ்சு தர சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வேணுங்கிறவங்க அண்ணன் நம்பர் வேணால் தரேன், நீங்கள் கேட்டுக்குங்க. அப்படியே வந்துட்டு மீன் வலை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது ஒரு விசிறு வலை. அங்கே பாருங்க எப்படி விரியுது பாருங்கள், எவ்வளோ பெரிய வலை பாருங்கள். இதை விட பெரிய வலைலாம் இருக்கிறாமா, அது தூக்கவே முடியாது. அதை மணி போட்டிருந்தா அப்படி முதுகில் வச்சு தான் பிடிச்சி தூக்கிட்டு வரணும். நிறையா தானே வலை போட்டோம். இருந்தாலும் வந்துட்டு ஒரு 4-5 வலையில் தான் வந்துட்டு ஒரு மீனாக மாட்டிச்சிங்க. ஏதோ ஓரளவுக்கு மாட்டியிருக்கு. அண்ணனுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ அவங்க பேத்திக்கு வந்துட்டு சமைச்சு கொடுக்குற மாதிரி மாட்டியிருக்கு. அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ணன். அடுத்த தடவை நாளைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு எப்பயாச்சும் அண்ணன் வந்தப்போ கால் பண்ணுங்கள் வரேன் அப்படின்னாங்க. அதுமாதிரி வலை வந்துட்டு அண்ணன்ட்ட நிறையா வலை இருக்குங்க. எக்கச்சக்க வலை இருக்குது. வலை அவங்களே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இல்லை அவங்களே செஞ்சு தர சொன்னாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க வலை. அண்ணனோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்துட்டு எங்களுக்கே தெரியல. ஏன்னா அண்ணனுக்கு நம்பர் தெரியல. வீட்டில் போய்ட்டு அதுக்கப்புறம் நம்பர் கேட்டு நாங்கள் வந்து போடணும். அதனால் வந்துட்டு வலை வேணுங்கிறவங்க அண்ணன்ட்ட டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே பழையாரில் வந்துட்டு அது என்ன தெருனா சுனாமி நகரில் இருக்குது. அண்ணன் பேர் வந்துட்டு தனவேல். அண்ணன் பேர் வந்து தனவேல். சப்போஸ் வந்தீங்கன்னா கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. போயிட்டு அங்கேயே நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம் வலை வேணுங்கிறவங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிங்க. இதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா எங்கள் ஊர் ஹார்பருக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு காலையில் வந்தீங்கன்னு வச்சுங்க. பழைய இருக்கு அப்படியே மீன் ஏலம் விடுவாங்க. 3 மணிக்கு விடிய காலையில் வந்துட்டு 4 மணி 3 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா மீன் ஏலம் விட்டுட்டே இருப்பாங்க. இறால் மீன்லாம் உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குன்னு தெரியாது. எங்கள் ஊரில் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு விற்கும். வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு போயிட்டு பிடிச்சி வராங்களா, அந்த உயிரோட கிடைக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. ஆமாம், தமிழ்நாட்டிலே எங்கள் ஊரில் எப்படின்னாக்கா 2-3 நாள் கழிச்சு போட்டு வராது இந்த லான்ச்லாம். போயிட்டு உடனே வந்துடும். வந்துட்டு மதியம் எடுத்த போட நைட்டு 9 மணிக்கெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். தங்கல் போட்டே கிடையாது. ஆமாம், ஆமாடா 4 மணிக்கெலாம் வந்துடும். ஆமாம், 4 மணி வந்துடும். நம்ம போன கொஞ்சம் நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். ஒரு 12 மணிக்கு அப்போ போன போய்ட்டு ஒரு 4-5 மணிக்கெலாம் வந்துருவோம்மா. ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பிடிச்சி
பிடிச்சிட்டு உடனே வந்துருவாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ 2 நாள் மீன் 3 நாள் மீன்லாம் பழைய மீனே வராது. வந்தாலும் வாங்க மாட்டாங்க எங்கள் ஊரில் மக்களே. அதனால் வந்தீங்கன்னா எங்கள் ஊர் ஆர்பருக்கு வந்துட்டு மீன் வாங்கிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கினா டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம வில்லேஜ் புதுசாக பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பாய். பீச் பார்க்க போகலாம். பீச் பார்க்க போகலாம். கூலியார் பீச்சானா? நம்ம பழைய ரோட்டில் நம்ம வந்து இப்படி